அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. விசிகேவின் திருமாவளவன் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதி இப்போ எம்பியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த தொகுதியில் இந்த முறை திருமாவளவன் வின் பண்ணுறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ இந்த கருத்து கணிப்பை வச்சு நாம் சில விஷயத்தை பேசியிருந்தோம். அதை பேசினப்போ அதில் தாய்மார்கள் சொன்ன ஒரு சில தகவல்கள் பற்றியும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன் அப்படிங்கிற அந்த ஒரு கலவரத்தை தூண்டும் ஒரு நபர், கலவரத்தை தூண்டி செஞ்சு சக்ஸஸ் பண்ண ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் மக்களே. ஏன் இந்த டைட்டில் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கடைசியாக நீங்கள் பார்க்குறப்போ டைட்டில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவருக்கு என்ன காரணம்ன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது சிதம்பரமில் எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த முறை 2024 எலெக்ஷனில் நின்னாருனால் சிதம்பரத்தில் அவருக்கு தோல்வி தான் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா கருத்து கணிப்பும் வந்துக்கிட்டு இருக்குது இதுவரையில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேடி ஒருத்தவங்க. அவங்க மூலிமா பல பேர்கிட்ட பேசணும், பட் லேடி தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன் நான் சொல்கிறேனால், இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் சம்பந்தப்பட்டு அந்த கலவரத்தை செய்த ஒன் ஆஃப் த நபர், அது சம்பந்தப்பட்டு கலவரத்தை செய்து அது மூலிமா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த அந்த பையனுடைய அம்மா தான் இவங்க. நம்ம அந்த நம்பர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தோம் மக்களே. கலவரத்தில் ஈடுபட்டவங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப் சேட்லாம் ஈடுபட்டவங்க அந்த நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசினப்போ அந்த சமயத்தில் எல்லாருமே ஜென்ரலாகவே கலவரத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சொன்ன வார்த்தை, நான் ஈடுபடவே இல்லை, நான் ஒன்றுமே செய்யலைங்கண்ணா, நான் சும்மா வேடிக்கை தான் பாட்டிருந்தேன், என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியே நிறைய ஃபோன் கால்ஸ் நம்ம பண்ணுறலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே ரிமாண்ட் ஆனாங்க, வெளியே பெயிலில் வெளியே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இதே மாதிரி சொன்னான். 2வது முறை நான் அந்த பையனுக்கு கால் பண்ணப்போ அவங்க அம்மா எடுத்தப்போ நான் அறிமுகப்படுத்திட்டு பேசிகிட்டு இருந்தப்போ அந்த அம்மா நல்லா பேசினாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு நம்ம பார்த்துருக்காங்கன்ற சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம், என்னம்மா கலவரத்தை ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னம்மான்னு கேட்டப்போ அவங்க பல தகவல் சொன்னாங்க. அந்த பையன் கலவரத்தை ஈடுபட்டு தான் இருந்தான். உள்ளே போனான், அடித்தான், எல்லாத்தையும் உடைச்சான். அதை எப்படி தூக்குனாங்க போலீஸ் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்க மக்கள். அண்ட் அதற்கு பிறகு அந்த அம்மா இப்போ ஃபோன் போட்டு பேசுகிறப்ப இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த விஷயம், அதாவது சிதம்பரத்தை திருமாவளவன் தோற்று போயிடுவாருன்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பு. என்னம்மா சொல்கிறீங்க கேட்டதுக்கு அப்போ சொன்ன வார்த்தை, ஆமாங்க தோத்தாங்க போகணும், எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் மாதிரி எத்தனை லேடிஸில் வயிற்று செல் இருக்குது, சும்மாவா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா கேட்டப்போ சொன்ன வார்த்தை, சார் ஒரு விஷயம் பாருங்கள், அந்த ஜூலை 17, 2022 நடந்த கலவரம், அந்த ஸ்கூலை எரித்த கலவரம், அந்த கலவரத்தில் என் பையன் கலவரத்தில் ஈடுபட்டான். அவன் அடித்தான், உடைச்சான், எல்லாம் பண்ணான். அவனுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க. ரைட்டு, ரிமாண்ட் பண்ணிட்டு அந்த பையனை அவனை பெயிலில் நாங்கள் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி பெயில் எடுத்தோம். வெளியே வந்தக்கப்புறம் தான் தெரியுது, நாங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக செலவு பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க பெயிலில் வெளியே வர்றதுக்குன்றது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த கலவரத்தில் இவன் போனது எதுக்கு போனான்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் கூப்பிட்ருக்காரு, தலைவர் கூப்பிட்ருக்காரு, எழுச்சி தமிழர் கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவன் போனான். சரி சார், இவன் போனான், கலவரத்தை ஈடுபட்டான், வெளியே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, பிடிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, பெயிலில் வெளியே வந்து இப்போ இருந்துகிட்ருக்கான். ஆனால் கலவரத்திற்காக கூப்பிட்ட திருமாவளவன் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி மக்களே. கலவரத்திற்காக கூப்பிட்ட திருமாவளவன் என்ன பண்ணுறாங்க? நல்லா தான் இருக்கிறான். இந்த கலவரத்தில் முக்கியமாக இன்வால்வ் ஆன யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இந்த கலவரத்தில் மிக முக்கியமாக இன்வால்வ் ஆன திருமாவளவன் என்ன பண்ணுறான்? அரெஸ்ட் ஆனானா? எஃப்ஐஆர் வந்துச்சா? ரிமாண்ட் பண்ணாங்களா? ஆனால் திருமாவளவன் கூப்பிட்டாங்கன்னா பசங்க போயிருக்கானுங்க. அவங்க வாழ்க்கை ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே. இதில் கலவரத்தில் சம்மந்தப்பட்டு இன்வால்வ் ஆனவங்க 3000க்கும் மேற்பட்ட நபர்கள். இதுவரை அரசானது ஒரு 600 பீப்புளுக்கு மேலே இருக்கும். அந்த 600 பீப்புளில் 90% மேலே ரிமாண்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். இதில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, தப்பே பண்ணாமல் கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க சார். ஆனால் நாங்கள் தப்பே பண்ணல, அப்படி தான் அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க வக்கீல்லாம். எனக்கு தெரியும் சார் எங்கள் பசங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களை. இந்த பையனை கூப்பிட்டு போனோடனே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு, தம்பி நீ கலவரத்தை ஈடுபட்டியாப்பா? இவன் சொல்லியிருக்கான், எதுவுமே செய்யலை சார், ஈடுபடவே இல்லை சார்.
அடுத்து காமிச்சிருக்காங்க, டவர் லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. இப்போ நீ கலவரத்தில் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் உன் டவர் லொக்கேஷன் இங்கே காட்டுதேப்பா, நீ என்னப்பா சொல்ல வரேன்னு கேட்டதுக்கு, சார் இன்னும் வேடிக்கை தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் வேறு எதுவும் பண்ணல சார் சொல்லியிருந்திருக்கான். அடுத்து இது கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோ போட்டு காமிச்சதில் அவன் அந்த ஸ்கூலை எதை அடித்து உடைச்சான், என்னென்ன பண்ணான், எப்படி கத்தனான், எப்படி கெட்ட வார்த்தை பேசி கத்தனான், எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? மாட்டுறான், ஆதாரத்தோடு மாட்டிட்டான், ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மக்களே, கலவரத்தில் ரிமாண்ட் பண்ண அனைத்து நபர்களும் சும்மாலாம் தூக்கல மக்களே. கோர்ட் ஆர்டரின் படி, கோர்ட்டு போட்ட ஆர்டரின் படி அவங்களுக்கு டவர் லொக்கேஷன் காமிச்சிருக்கணும். அடுத்தது ரெண்டாவது, அவங்க கலவரத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பிட்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கணும். இது ரெண்டையும் பார்த்ததற்கு பிறகு தான் ஜட்ஜ் அவர்கள் அவங்க ரிமாண்டே பண்ணுறாங்க. ஏனால் கலவர வழக்கு அப்படிங்கிறது வந்து சாதாரண வழக்கு கிடையாது. இந்த வழக்கில் நீங்கள் ஒன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகிட்டு உங்களுடைய எஃப்ஐஆர் கலவர வழக்கில் போட்டாங்கனால் இந்த வழக்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்த லெவல், அதாவது இந்த கன்விக்ஷன், அதாவது ட்ரையலுக்கு போதுனால் கன்விக்ஷன் தான் கன்ஃபார்ம். அக்யூட்லி ஆகக்கூடாது, அக்யூட்லி ஆக முடியக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களைத்தான் அவங்க ரிமாண்டே பண்ணியிருக்காங்க. இதை அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் நானும் போய் போலீஸ்காரன்ட்ட கேட்டேன், சண்டை போட்டேன், கத்தனேன், என் பிள்ளை தப்பே பண்ணலன்னு சொல்கிறான்றப்போ போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு வச்சு காட்டுறாங்க. சார் இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆன பசங்க நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் அழுதப்போ அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு காட்டினாங்க. என்ன பண்ணுறான் பாருங்க, பையனை கூப்பிட்டு வச்சு காட்டினாங்க. எங்கள் இடத்துலையே அவங்க சொந்தமாக சொல்கிறாங்க, எங்கள் இடத்துலையே அரெஸ்டான எல்லா பசங்க பேரண்ட்ஸுமே அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை நாங்கள் படமோடு பார்த்தோம். இவனுக்கு ரிமாண்டு நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சார், சில பேர்லாம் வந்து பெயில் எடுக்கவே மாட்டோம், அவன் உள்ளே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் கொஞ்சம் வந்து சொல்லி பெயில் எடுத்து தனிச்சல் போட்டு உட்காந்துட்ருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த கலவர வழக்கில் அரெஸ்ட் ஆனதில் இவ்வளவு ஆதாரங்களோட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு சில பேருக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 நினைக்கிறேன் எழுதி ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்த இன்டர்வியூஸ் தான் முடித்தாங்கனால் அவங்க கவர்மெண்ட் ஜாப் போக வேண்டியது, எஃப்ஐஆர் வந்துடுச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை பூரா நோ கவர்மெண்ட் ஜாப். அடுத்தது சில பேர் இதில் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கும் குடும்பத்துடைய வறுமையை போக்குறதுக்கும் அவன் பிளான் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து வீசாலாம் எடுத்து வச்சுருக்காங்க. கலவரத்தில் போய் வந்துட்டான், வெளிநாடு போக முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் ப்ரைவேட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து இத்தனை நாள் ரிமாண்ட் ஆகியிருந்தனா அவ்வளோ சேர்த்துப்பாங்களா மக்களே? எல்லாருக்கும் வேலை போச்சு. அவங்க கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குறாங்க, சார் எல்லாம் ஓகே சார், கலவரத்தில் வந்து என் பையனை கூப்பிட்டாரு, திருமாவளவன் தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனான், எல்லாம் ஓகே. கலவரத்துக்கு மூல காரணம் யார் சார்? அந்த பொம்பளை தானே. அவன் என்ன சார் பண்ணாங்க கவர்மெண்ட்லாம் கேட்குறாரு. இப்போது செல்வியை அரெஸ்ட் பண்ணல, செல்வி நல்லா சூப்பராக தான் இருக்கிறா, திருமாவளவன் அரெஸ்ட் பண்ணல. அந்த கலவரத்தில் முக்கியமாக மைண்டாக செயல்பட்ட திருமாவளவன் அரெஸ்ட் பண்ணல. இந்த மைண்டை வச்சுக்கிட்டு வேலை பார்த்த 6 மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா திராவிட மணி அப்படிங்கிற அந்த திருட்டு மணிக்கு துணை செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்போது சார் அவங்க நம்ம கேட்குறாங்க, சொன்னோம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பதவி கொடுத்தாங்க இடத்துக்கு, ஏன் சார் அதில் வந்து எல்லா வேலையும் பார்த்தவங்களுக்குலாம் வந்து பதவி கொடுத்துருவாங்க, போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்க சொல்லி வேலை பார்த்த எங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு, அப்போ நாங்கள் ஏன் சார் ஓட்டு போனோம் இவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வியாக அங்கே படுது மக்கள் முன்னாடி வைக்க ஆசைப்படுற அந்த கேள்விகள்லாம் நியாயமான கேள்வி தான். இந்த கலவரத்தை ஏற்படுத்தின செல்வி இன்னும் அரெஸ்ட் ஆகலை. இந்த கலவரத்தில் மாஸ்டர் மைண்டாக இருந்த திருமாவளவன் அரெஸ்ட் ஆகலை. 6 மாவட்ட செயலாளர்கள் யார் மேலும் அரெஸ்ட் ஆகலை. ஏன் ஒரு சம்மன் கூட கூப்பிட்டு விசாரிக்கலை. ஆனால் இவங்கெல்லாம் சொல்லி செஞ்ச அவனுங்கெல்லாம் அந்த பசங்க 3000 பேர் மொத்தம் இருக்காங்க மக்கள், அதில் 600 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதில் எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கனால், இப்போ நாங்களாம் அரெஸ்ட் ஆகிட்டோம், என் மேலே கேஸ் வந்துருச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, என் குடும்பங்க காரி துப்புது, அவங்களால தான் இருக்கிறாங்க. அப்போது இவங்க சொல்ல இந்த பசங்க போனானுங்க, அப்போ அந்த பசங்க வாழ்க்கை வீணாக போயிடுச்சா? அப்போ நான் கேஸை ஓட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. இல்லைவா நீங்கள் ஒரு 600 குடும்பம் இருப்பீங்க, ஒரு 600 குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் அம்மா அப்பாலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பீங்க. நீங்கள் விசிகேக்கு ஓட்டு போடலனால்
எப்படி தோற்றுரும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் 600 குடும்பம்னு பார்க்காதீங்க, நாங்கள் பார்க்குற ஆட்கள்லாம் பேசுகிற ஆட்கள் எல்லாத்தையுமே சொல்கிற வார்த்தைனால் திருமாவளவன் ஓட்டு போடாதீங்க, வேண்டாம், எங்கள் வாழ்க்கை எங்கள் பையன் வாழ்க்கை எடுத்துட்டாங்க, எங்கள் பையன் வாழ்க்கை வீணாக போச்சு, நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சார் பார்க்குறவங்ககிட்டலாம். சார் அவர் நம்பி தான் சார் போனான் அவன், என் பையன் என்ன சார் ஆச்சு இப்போ வாழ்க்கை, அவனுக்கு கேஸ் போட்டாங்கல்ல சார், ரிமைண்ட் பண்ணாங்களே, எங்கள் இவ்வளோ காசு எனக்கு நஷ்டமாயிடுச்சு. ஒன்றும் வேணாம் சார், திருமாவளவன்னு இந்த கலவரத்தை நான் தான் ஊக்குவிச்சேன், நான் தான் கலவரத்தை பண்ண பசங்களை கூப்பிட்டேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லுவாரா திருமாவளவன், சொல்லுங்கள் சார் நீங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. திருமாவளவன் மட்டும் ஒரு மேடையை போட்டு, அது திமிரி ஏழு திருப்பி அடிலாம் பேசுகிற திருமாவளவனு ஒரு மேடை போட்டு, எப்பா கள்ளக்குறிச்சி கலவரம் நான் தான் மாஸ்டர் மைண்டு, நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கூப்பிட்டு பசங்களை பண்ண வச்சேன், நான் என்னுடைய பேச்சை கேட்டு பசங்க வந்தாங்க, அப்போது அந்த பசங்களுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் எல்லாத்தையும் கலவரத்தை பண்ணுறதுக்கு எல்லா பிளானும் போட்டேன்னு ஒரு வார்த்தை திருமாவளவன் பேசுவதற்கு தைரியம் இருக்கிறதா? மீசியை மட்டும் முறுக்குன்னா பார்த்தா நான் சொல்லியிருக்க மக்களே, மீசியை முறுக்கணும் அடிப்படையில் கோழைகள், அடிப்படையில் மிக கோழைகள் தான் இந்த மீசையை முறுக்கிட்டு தெரிகிற இந்த எச்ச கோஷ்டிங்கெல்லாம். அதான் என்ன அர்த்தம்னா, நீ கிட்டே வந்துடக்கூடாது, நான் வீரமான ஆளுன்னு காட்டுறது தான் மீசையை முறுக்கிட்டு தெரியாது. அப்போ அந்த 600 பசங்க வாழ்க்கை நீங்கள் சொல்லி தானே போனானுங்க. இப்போ தான் புரியுது மக்கள் இந்த விஷயம் என்னன்றது. என்னென்னால் இந்த கலவரத்தை இப்போ பேச தெளிவாக புரியுது. என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலவரத்தை எப்படி செஞ்சுருக்கிறாங்க, அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்றதை அவங்க தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோர்வை, இந்த கோர்வையை பார்க்கும்பொழுது உங்கள் மைண்ட் அங்கங்கே விஷுவலுக்கு போச்சுனால் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. 13th அன்னைக்கு காலையில் இந்த செல்வின்ற பொம்பளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு. அவள் வரா, வந்து நின்னவொடனே ஃபஸ்ட் நிலவலைன்னு சொல்கிறா. சொன்னவொடனே அடுத்தது வந்து திரும்ப அந்த இவனுக்கு திராவிடமணிக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறா. செல்வி தான் வர சொல்கிறா. செல்விக்கும் திராவிடமணிக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது, 2 பேரும் நல்லா பழக்கப்பட்டவர்கள் தான். அவள் தான் ஃபோன் போட்டு வர சொல்கிறா. திடுப்புன்னு அந்த வழியாக வர வேண்டிய அவசியமே இல்லாத அந்த திராவிடமணி அவனுடைய காரில் அவன் ஒரு அட்வொகேட்டு இன்னும் 2 பேரை கூட்டி ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அவன் சொல்கிறான், என்னுடைய அந்த ஏஆர்கே ஸ்கூலில் என் பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், என் பையன் உடம்பு சரியில்லாமல் அவனை கூட்டு வரதான் நான் போகணும்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்கிறான். உன் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்க நீ கூட்டு வர போகிறனா அவன் பொண்டாட்டியை கூட்டு போவேன், வக்கீலை கூட்டு போக மாட்டேன், அவ்வளோ முட்டாள் யாரும் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு கேள்வி இருக்குது மக்களே. ஸோ அவனை இந்த செல்வி தான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. வந்தவொடனே அவன் பிரச்சாரம் பண்ணுறான், நரபலின்னு சொல்லாதீங்க, ரேப்பன் மர்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த திராவிடமணி இருந்தவனே ஒரு மதியத்துக்கு மேலே டைகர் பிரபு அப்படிங்கிற செல்வியின் சொந்தக்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த டைகர் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாண்டையாருடைய கட்சியை சேர்ந்த விபர்நாராயணன் அப்படிங்கிற ஒருத்துக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். ஏன் சொல்கிறாருனால், அவனை திராவிடமணி உள்ளே வந்துட்டான், இவன் தேவைலாம் வேறு மாதிரி திருச்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு. சொன்னவனே டைகர் பிரபுவும் விபர்நாராயணனும் சேர்ந்து உள்ளே வந்து திராவிடமணி வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னால் விபர்நாராயணனுக்கும் திராவிடமணிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவர்கள் வந்து வாண்டையாருடைய கட்சி, இது வந்து விசிகே, இந்த கட்சிக்கும் வந்து பெரிய விரிசல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் உள்ளே வந்து ஈவினிங் 6:30 மணிக்கு பேரம் பேசணும்னு சொல்கிறா செல்வி. உள்ளே போய் பேரம் பேசின ஃபோட்டோ நம்ம சொல்லிட்டு இருப்போம் மக்களே. அந்த பேரம் பேச சமயத்தில் ஸ்கூல் சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. ஏன்னால் ஸ்கூல் தரப்பில் 4 பேர் அங்கே பேரத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லி நாங்கள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு தற்கொலை செத்து போயிடுச்சு. நீங்கள் கேட்குற 1 கோடி கொடுக்க முடியாது, 10 பைசா கொடுக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணுறோம், அந்த பையன் ஒருத்தன் இருக்கான், இந்த சக்தி பள்ளியில் அந்த பையன் 12th வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சுட்டு போட்டோம், நாங்கள் அதான் ஹெல்ப் பண்ண முடியும், வி கேன் ஒன்லி ஹெல்ப், நாங்கள் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இவன் கிளம்பி போனது விபர்நாராயணனை போயிட்டு வீட்டுக்கு செல்வி போகிறா. வீட்டுக்கு போகிறப்போ ராமலிங்கம் ஊர்லேருந்து வந்திருக்கிறான். வந்தவொடனே செல்வி வந்து விபர்நாராயணனை பார்த்துக்கிறா. அந்த நாய் ஏன் வர சொன்னேன், அந்த நாய் யாரை வர சொன்னது அப்படின்னு திட்டுறா. ஏனால் அவள் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராவிடமணியை வைத்திருந்தால் அவன் சூப்பராக பேரம் பேசுவான், பணத்தை வச்சு பணம் பார்க்குறது எக்ஸ்பர்ட் அவன்றது செல்விக்கு தெரிஞ்சிருக்க முன்னாடியே. கேவலம் ஒரு பணத்துக்காக திராவிடமணியை வந்து விபரநாராயணனும் உங்களுக்கு டைகர் பிரபுவும் கலந்து சேர்ந்து துரத்தி விட்டதுனால அவளுக்கு கோவப்படுறான். ஒரு பாயிண்டில் பேசியிருப்பா, டைகர் பிரபு எனக்கு யாருன்னு தெரியாமல் பேசியிருப்பா. டைகர் பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்வியுடைய சொந்தக்கார பொண்ணை கொடுத்துருக்காங்க டைகர் பிரபுக்கு ஒய்ஃபா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனு. ஆனால் யாரும் தெரியாது சொல்லி போய் சொல்லியிருப்பா செல்வி. ஏனால் அந்த பேரத்தை படிய வைக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்துச்சு.
அன்னைக்கே பிளான் பண்ணுறாங்க. 14th நைட்டே வந்து அவள் வந்து திராவிடமன்ட்ட பேசியிருக்கட்டும். பேசினதுமே அடுத்த நாள் எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14th அன்னைக்கு நைட்டே ராமலிங்கம் மூலியமாக ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்படும் ஹைகோர்ட்டில். அந்த ரிட் பெட்டிஷனில் இந்த மாதிரி ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்குறதுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அப்பயே பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே சப்போஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கேட்டால் போலீஸ் கேட்டு அனுமதி கொடுக்குற மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா அன்றைக்கே ரிட் பெட்டிஷன் போடுறதுக்கு, அதாவது ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மக்களே யோசிச்சு பாருங்கள். 14th அன்னைக்கு திரும்ப ஜூலை 14th அன்னைக்கு திரும்ப வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சுக்கு போனப்போ அந்த இடத்துல எதிர்பார்க்காதது ஸ்ரீதரபாண்டியர் வந்திருக்கார். ஸ்ரீதரபாண்டியரை பார்த்ததும் எல்லாருக்குமே ஜர்க்கு, திராவிடமணிக்கு மிகப்பெரிய ஜர்க்கு. அங்கே தான் எஸ்கேப் ஆகனா திருட்டுமணி பயத்தில். ஸ்ரீதரபாண்டியர் பேசுகிறாரு. பேசிட்டு போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பொம்பளையும் வந்து கன்சோல் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவர் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. இதை பற்றி அவரை கேட்டப்போ சொன்ன வார்த்தை என்னன்னா, இல்லை சார் நாங்கள் போயிருந்தோம், இவன் முக்குலத்தோடு சொன்னால் தான் நாங்கள் போயிருந்தோம், ஆனால் அங்கே போனப்போ வெவ்வேறு ஆட்கள்லாம் கூட இருந்தாங்க, எங்கள் அது பிடிக்கல நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னார். வெவ்வேறு ஆட்கள் வேறு யாருமே இல்லை. மக்களே விடுதலை சிறுத்தை கட்சியை சார் திராவிடமணி. அவன் ஒரு மிகப்பெரிய புரோக்கர் திராவிடமணின்றவன். எப்படி பணத்தை வச்சு பணம் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எக்ஸ்பர்ட். அவன் கட்ட பஞ்சாயத்து பணம் வசூல் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. திருடுறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுன்றாங்க. அதனால் விசிகேல பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேர் திருட்டு மணின்றாங்க. ஸோ அவனை பார்த்ததும் ஸ்ரீதரபாண்டியர் வெளியே போயிடுறாரு. அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. அவர் உடனடியாக சங்கர சுப்பு கிட்ட, அதாவது 13th நைட்டே பேப்பர்ஸ் ரெடி பண்ண சொல்லிவிட்டு 14th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு ராமலிங்கம் பேர் ரிட் பெட்டிஷன் ஒன்று போட்டு ராமலிங்கம் பேரில் போடப்பட்டு ஹைகோர்ட்டில் போடப்படுது. யோசிச்சு பாருங்கள், இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல. எந்த நம்பிக்கையில் ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்குறாங்க செல்வி தரப்புலேருந்து? எதுக்கு? அப்போ தரக்குள்ளே தான் அது வரும், கொலைன்னு வராது. அப்போ கொலைன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச காசை வாங்க முடியுன்றது தான் அவருடைய மிகப்பெரிய எய்ம். 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14th அன்னைக்கு பார்த்தா மக்களே காலைல வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பா. எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு காசை ஸ்கூல் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருப்பா. அந்த ஃபுட்டேஜ் வந்து போட்டு எல்லா முடியாத கிழிச்சாங்க. இப்போ பாருங்கள், காசு கேட்டு நான் என் பேரில் வச்சுக்க மாட்டேன், நான் வந்து ஸ்ரீமதி பேர் வச்சு பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், க்ரெஸ்ட் ஆரம்பிச்சு வச்சு உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ராமலிங்கம் என்ன வேலைக்கு போகல. நீ ஸ்ரீமதி பேரில் வச்சு இன்னும் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வச்சுதானே எதுக்கு அதுக்கு ராமலிங்கம் வேலைக்கு போகாமல் இருக்கான்? ராமலிங்கம் வேலைக்கு போனோம்ல. பூவாக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் திருட்டு காசு வச்சுலான்ட்டுருக்கான். வேறு எதுவும் மக்களே எல்லாம் திருட்டு காசு. 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளம் வரோம். வந்து செல்வியை ஃபஸ்ட்டு பார்த்து பேசுனா சொல்கிறாங்க, கேட்டால் இந்த பாருமா கலவரம் பண்ணாங்க ரெடி, உனக்கு ஓகேவா அப்படிங்கிறான். சரிங்கிறா, செல்வி சரிங்கிறா. அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14th மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டுறாங்க. உட்காந்து பேசியிருப்பா செல்வி, ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசியிருப்பா. 2 வீடியோ வந்திருக்கும், 2 பிட்டாக வந்திருக்கும். வாட்ஸ்அப்பை பரப்பி விட்டாங்க. அப்போவே முடிவு பண்ணப்பட்டுருச்சு இதில் கலவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க திராவிடமணி அவனுடைய இன்ஸ்டிகேஷனில், திருமாவளவனுடைய மேற்பார்வையில், திருமாவளவன் பிளானிங்கில் பண்ணப்பட்ட ஒரு கலவரம் இது. 15 திருமாவளவன் வரான். ஃபஸ்ட்டு பொம்பளை பார்க்குறான், இவன் பேசுகிறான், அவள் சரின்றா. ஏன்னா திருமாவளவன் மட்டும் கன்ஃபார்ம் சரின்றான். உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய கள்ளக்குறிச்சி எஸ்பி செல்வகுமாரை போய் பார்த்து பேசுகிறான். செல்வகுமாரும் திருமாவளவனும் ஒரே சமூகம்னு தெரியுது. அது ஒரு ஈஸியாகிடுது அவனுக்கு. சரி, ஐஏஎஸை பார்த்து பேசுகிறான், ஈஸியாகிடுது. ரெண்டையும் பார்த்து பேசிட்டு தே செட் அ பிளான். 6 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்றான். அவங்க மீட்டிங்க்கு கூப்பிட்டு பக்கத்தில் கடலூர்லேருந்து கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை எல்லாம் வராங்க. +2+ வராங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பேசி எப்படி பண்ணுன்றத பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளான் படி பார்த்தால் மக்களே 17th வரைக்கும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே குரூப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு பரப்பிட்டே இருக்கணும். கலவரம் பண்ணுற அன்றைக்கி ஒரு பெரிய மாபிங்கை தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி 16th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தால் அன்றைக்கி பிஎம் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்துடுது. அது ரொம்ப தெளிவான விஷயம் இருக்குது. இது தற்கொலைன்ற ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை படித்து வேற காட்டுறாரு ஜிஹெச் வாசலில் அந்த டாக்டரு எல்லாரும் முன்னாடியும். இந்த மெசேஜை பார்த்து, இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பரவுற மெசேஜை பார்த்து கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இருக்கக்கூடிய மாணவர் அணி என்ன பண்ணுறாங்கன்னா
அடுத்து சொல்கிறாங்க ஐயோ 17th இவங்க வந்து போராட்டம் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீசெண்டாக சொல்கிறாங்க ரத்து போராட்டம் ரத்துன்னு அவங்க வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க. 17th பிளான் பார்த்தீங்கன்னா மக்களே 17th காலையிலேருந்து இவங்க சொன்ன மாதிரி 6 மாவட்டத்தில் 6 மாவட்ட செயலாளர் தலைமையில் இருக்கிற எல்லா இவங்களுடைய சமூகத்தால் பூரா கூப்பிட்றாங்க. எல்லாருக்கும் போதை, சாப்பாடு, பிரியாணி, சரக்கு, கஞ்சா எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து உள்ளே இறங்கி அடித்து உடைக்கிறது இவங்க பிளான். அதில் ஒரு டீம் என்ன பண்ணணும்னால் எல்லா சிசிடிவி கேமராஸையும் அடித்து உடைச்சிட்டு டிவிஆர் என்விஆரை மட்டும் தூக்குறது ஃபஸ்ட்டு பிளான் அவங்களுக்கு. கலவரத்துக்கான ஆதாரம் இல்லாமல் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பிளான் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ டிவிஆர் என்விஆர் எடுக்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டீமோட பிளானு. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா திராவிடமணி டீம் என்ன பண்ணணும்னால் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை அடித்து உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை, பணம் இதை மொத்தம் எடுத்துகிட்டு வந்துடணும். இது செகண்ட் ஒரு பீப்புள் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ திராவிடமணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குறது என்ன பண்ணிட்டானால் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து இல்லை யூஸ் பண்ண கூட வந்துருக்கலாம் தெரியாது, இவன் யூஸ் பண்ண காண்டத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு காமிச்சிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டான். இந்த காண்டம் இந்த ஸ்கூலில் கடந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு கதை கலந்து விட்டு அந்த காண்டம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கலவரத்துக்கு அப்புறம் உண்மையாலுமே இந்த காண்டம் ஸ்கூலில் இருந்துச்சு என்ன பண்ணியிருக்கணும், அந்த காண்டத்தை கொண்டு போய் போலீஸை கொடுத்துருக்கணுமா இல்லையா? போலீஸை கொடுத்துருக்கணும், விசாரிக்க சொல்லியிருக்கணும், லேபுக்கு அனுப்பியிருக்கணும், அது யார் பிளட்டு யார் ஸ்பெர்ம்னு பார்த்துருக்கணும், அது யார் டிஎன்ஏ செக் பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணி பார்த்து விசாரணைக்கு எவ்வளோ பெரிய துடுப்பாக இருந்திருக்கும். அது கொண்டு போய் டிஸ்மேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டான். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தரப்புடைய பேர் டேமேஜ் பண்ணுறோம். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை உள்ளே பூந்து பணம் நகையை திருடணும். மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட டிவைன் திருடணும். இது 3 ஒரு டீம் பண்ணணும். அடுத்தது செல்வி தரப்பில் ஒரு சூப்பர் மேட்ரு பாருங்கள். செல்வி என்ன சொல்ல, எனக்கும் வந்து வேணும்னு கேட்டோன்னே நீ ஒன்று பண்ணு, உன் சொந்தக்கார பொம்பளை கூப்பிட்டுக்கிட்டு நீ உள்ளே பூந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறான், சொந்தக்காரெலாம் பூரா சேர்ந்துட்டு அண்டான், குண்டான், அரிசி, பருப்பு, சர்க்கரை, ஹை எண்டு கம்ப்யூட்டர்ஸு, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை திருட்டு வராங்க. திருடி ஒரு 407 வேனில் வச்சு கொண்டு போய் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வச்சு அதை பிரித்து அதை விற்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அங்கேயே விற்று ஒரு 2+3+3+ ஆக்ஸாக வந்துச்சு போகிறாங்க. அந்த பணத்தை அங்கேயே பிரிச்சுக்கிட்டு போனாங்க மொத்தமாக சேர்ந்து. இதெல்லாம் பண்ணப்பட்டுச்சு மக்களே. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வந்தவனுங்க எவ்வளோ மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டானால் பெட்ரோல் குண்டு, ஸ்பிரிட் குண்டு போட்டான். பெட்ரோல் முடிச்சு ஸ்பிரிட் முடிச்சு போட்டு அடித்து எரிக்க ஆரம்பிச்சிட்டான். இது எரிச்சதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயம் வந்துச்சு செல்வக்கு. செல்வி என்ன பண்ணிட்டா உடனே இங்கேருந்து கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச்சில் போய் படுத்துக்கிட்டான். அவன் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கா, நான் வந்து எந்த கலவரமும் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துட்ருந்தா. இதை மொத்தத்துக்கும் மீடியாவாக கவர் பண்ண தந்தி டிவியில் இருக்கக்கூடிய அரவிந்தன் அப்படிங்கிற அந்த பையன். அவனை இந்த கலவரம் முடிஞ்சவனே 10 நாளைக்கு அப்சான் ஆகிட்டான் அரவிந்தன்றவன். இதுதான் நடந்த கோர்வை மக்களே. இங்கே என்னென்னால் எவனோ ஒரு மாவட்ட செயலாளர் நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக அவன் பெட்ரோல் குண்டு முடிச்சும் ஸ்பிரிட் முடிச்சும் போட்டு எரிச்சிட்டானுங்க. இன்னொரு பிளான் சொல்கிற மக்களே, இது எல்லாம் பண்ணதுக்கு காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த யுவராஜ் தான் கோகுல்ராஜ் கொலை பண்ணியிருப்பான். இப்போது ரவிக்குமாரும் கவுண்டர் சமூகம், இந்த கவுண்டர் சமூகத்தை ஆட்களை பழி வாங்குறதுக்கு நமக்கு தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணி தான் இந்த கலவரத்தை, இந்த ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தியவன் அந்த திருட்டு திருமாவளவன் தான். இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பண்ணவனுக்கு மரியாதை கொடுப்பதற்கு மனது ஒவ்வவில்லை. என்ன மரியாதை அவனுக்கு? இன்றைக்கி அந்த அம்மா சொல்கிற மாதிரி தான், என் பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆச்சு? அவன் நம்பி தானே போனாங்க, என் வாழ்க்கை என்னாச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கலவரத்தில் முக்கியமான மாஸ்டர் மைண்டான திருமாவளவன் அரெஸ்ட் பண்ணல, திராவிடமணி அரெஸ்ட் பண்ணல, 6 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணல, செல்வியை இன்னும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கல. ஏன்? அவள் தானே எல்லாத்துக்கும் மூல காரணம், அவள் தான் விசாரிக்காமல் விட்டாங்க இது வரைக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அவள் என்ன சார், எங்கள் பிள்ளைங்களாம் ஜெயிலுக்கு போகணும், அவன் நிம்மதியாக இருக்கணுமா சார் வெளியே, இப்போ நான் ஏன் சார் ஓட்டு போடணும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. மிக மிக நியாயமான கேள்வி மக்களே. இதுக்கப்புறம் தான் பாருங்கள் சீனே இருக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த கலவரத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, இந்த கலவரத்தை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக இந்த கலவரத்தை வந்து காரணம் காமிச்சு ரவிக்குமார், சாந்தி மற்றும் 3 டீச்சர்ஸை அரெஸ்ட் பண்ண வச்சது. இப்போ இவங்க வெளியே வந்தால் ஏதாவது கலவரத்தை நோண்டிடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே பாப்பா மோகனை உள்ளே விட்டு, சங்கர் சுப்பு உள்ளே விட்டு ஆர்கியூ பண்ண வச்சது. அந்த ஆர்கியூமெண்ட்லாம் கோர்ட்டு கண்டுக்கல. கோர்ட்டுக்கு தெளிவாக விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ கோர்ட் வந்து பெயில் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்து சித்தார்த் லுத்ரா வரைக்கும் போயிட்டு எஸ்எல்பி போட்டது. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே ஏன் வரீங்க, ஹைகோர்ட் போங்க, தட்டி விட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த பெயில் பெட்டிஷன் வந்து பெயில் கொடுக்கப்பட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வி இன்னும் அதிகமாக கூவியிருப்பா. ஏன்னால் கலவரத்தை பற்றி எடுத்துட்டா எங்கே மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்தில் திருமாவளவன் முதற்கொண்டு எல்லாரும் பிளான் போட்டு செல்வியை கூவ வச்சுருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே. இப்போ நம்ம திருமாவளவன் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா, நாளைக்கு செல்வி கூவா பாருங்கள், பஜ்ஜாரி மாதிரி கூவா நாளைக்கு செல்வி. ஏனால் இந்த கலவரத்தை பற்றி இழுத்தா அவனுக்கு கீழே பேதி போக ஆரம்பிக்குது. கலவரத்தை பற்றி இழுத்தாலே பேதி போக ஆரம்பிக்குது. அந்த கலவரத்தில் அத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிங்களேடா, எஸ்சி பசங்க வாழ்க்கையை, அவங்க பசங்க எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இதை நான் அப்பயே சொன்ன மக்களே, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறதும் திருமாவளவன் அப்படிங்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ராடுங்க. இவனுங்க வாழ்கிறதுக்காகவும் இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க திருடி வாழ்க்கை நிம்மதியாக நடத்துறதுக்காகவும் எஸ்சி பசங்க வாழ்க்கையை கெடுப்பதற்கு கொஞ்சமும் அஞ்ச மாட்டார்கள். இதில் 3000 பசங்க வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதில் இப்போ வரைக்கும் 600 பசங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 90% மேலே எஸ்சி பசங்கனால் அவங்க வாழ்க்கையை கெடுத்ததற்கு யார்? அந்த அம்மா கேட்குற கேள்வி தான். என் புள்ளாக்கு எடுத்துட்டாங்க சார், கெடுத்து ஆக்ஷன் நிற்பாங்களா அவங்க? நாங்கள் ஓட்டு போட்டணுமா? ஏன் சார் நாங்கள் ஓட்டு போடணும்? திரும்ப வந்து வருவாங்க, திரும்ப கலவரம் பண்ணுவாங்க, எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு போவாங்க, திரும்ப பண்ணுவாங்க, திரும்ப கேஸ் வாங்கணும், அவங்கள்ட்ட எந்த கேஸ் வாங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதானே சார் சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மா கோவத்தோட. நான் யாரும் ஓட்டு போட மாட்டோம் சார். இந்த முறை சிதம்பரத்தை திருமாவளவன் நின்னான்னா அவனுக்கு நாங்கள் யாருன்றதை காட்டுவோம் சார். யாரும் ஓட்டு போட மாட்டோம். கலவரத்தில் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு. அந்த அம்மா பதறப்ப யார் சார் பொண்ணு தருவாங்களே என் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் சார்ன்றாங்க. கலவரத்தை இன்வால்வ் ஆகியிருக்கான், எஃப்ஐஆர் ரொம்ப தெளிவாக இருக்குது, அந்த தண்டனை கன்ஃபார்ம்ன்றாங்க. தண்டனை கொடுத்தா 10 வருஷம் குறைஞ்சபட்சம் உள்ளே இருப்போன்றாங்க. 10 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிற பணி பிள்ளை யார் சார் பொண்ணு தருவாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. வேலையாவது பரவாயில்ல, தொழில் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், தொழில் பண்ணுறேன்லாம் பண்ணிட்டு போயிட்டோம். யார் பொண்ணு தருவா? வரக்கூடிய பொண்ணு வந்து 10 வருஷம் வந்து அவன் ஜெயிலில் இருக்க போகிறான், புருஷன் தெரிஞ்ச பொண்ணு கொடுத்து அதில் கழுத்து நிட்டுப்பாங்களா யாராவது வந்து அப்படி கேட்குறாங்க அந்த அம்மா. அப்போ எங்கள் வம்சமே போச்சு இல்லை சார், எல்லாமே போச்சு என் குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த அம்மா வேறு வார்த்தை கேட்டாங்க மக்கள், அதை பச்சையாக கேட்க முடியல, சொல்ல முடியல இந்த இடத்துல. ஏன் திராவிட மணியும் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவங்கவுங்க பொண்ணு எங்கள் பொண்ணையும் கொடுத்துருவாங்களா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள் சார் கேட்டாங்க. ஏன்னா கலவரத்தில் என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுவான், 10 வருஷம் உள்ளே போயிடுவான்றாங்க. அதை நம்பி திராவிட மணியோ இல்லை அவங்க அந்த மாடச்சிலார்களா இல்லை திருமாவளவன் சொந்தக்காரங்க யாராவது கொடுத்துருவாங்களா சார் பொண்ணு எங்கள் பொண்ணு என் பையனுக்குன்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி. கல்யாணம் பண்ணிக்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன், அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, கட்சி பிரமுகர்கள் இருப்பானுங்க இல்லையா, அவங்க பொண்ணுங்களாம் இருக்கும்ல, எல்லாம் பணம் வச்சுருப்பாங்கல்ல, பொண்ணு கொடுத்துருவாங்க அந்த பசங்களுக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை மக்களே. ஏனால் இந்த கட்சி பண்ண வேலை அந்த மாதிரி, திருமாவளவன் பண்ண வேலை அந்த மாதிரி. இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கும்பரில் கேட்குறப்ப நமக்கு அழுகையாக வரும் மக்களே, பாவமாக இருக்கும். சார் தப்பண்டா சார் என் பிள்ளை, நீ கேளுங்க தப்பே பண்ணலன்னு பாருங்க. ஏன்னா சொல்லி வச்சேன், என் வக்கீலாக சொல்லிக்கலாமா, இந்த பாரு பல பேர் கேட்பாங்க, சொல்கிறாத சொன்னால் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி வச்சுக்கலாமா. இந்த அம்மா சொல்கிறாங்க, சார் போலீஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க சார், இதை பாருமா இந்த ஆதாரம் இருக்குது, ஜட்ஜி இதை பார்த்தாலே போதும், இதை பார்த்தா உங்கள் பிள்ளை ரிமாண்டே பண்ணாங்க, இப்போ அடுத்து சார்ஜ் ஷீட் போட்டால் இதை பார்த்தோன்னே அவங்க கன்விஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் எதுவுமே பேச முடியாது சார், வளர்கிற புள்ள சார், வாழ்க்கை போயிடும் சார். நீங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியும் ஜட்ஜு, ஏமா உடைக்கிறப்ப வாழ்க்கை போகுன்னு தெரியலையோ அப்படின்னு கேட்பாங்க நக்கலாக. வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு அந்த தாய் அப்படி கதறாங்க மக்களே. இந்த முறை திருமாவளவனுக்கு எஸ்சி மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை சுட்டி காட்டுவார்கள், ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்வி அப்படிங்கிற பொம்பளையுடைய பணத்தாசை, அடுத்தது திருமாவளவனுடைய ஜாதி வெறி. ஒரு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கோகுல்ராஜை வந்து யுவராஜ் கொண்டான் அப்படின்னா நீ யுவராஜை பழி வாங்க, போயிட்டு நீ போய் கோர்ட்டில் கேஸ் போடு, பெட்டிஷன் போடு, நீ பழி வாங்கு, நீ போய் அதை வந்து உன் உயிரை தங்க போய் காட்டு. ஆனால் வேறு கவுண்டர் சமூகத்து ஆளோடைய வாழ்க்கையை நீ அவனுடைய ஸ்கூலையோ அவன் ப்ராப்பர்ட்டி அடித்து வெடித்து எரிச்சிருக்கன்னா நீ என்ன மாதிரி ஜாதி வெறி பிடித்தவன் அப்படிங்கிறத நீ தெளிவாக காட்டுறது
இப்படி ஜாதி வெறி பிடிச்சவன் தான் வந்து பேசுகிறான் வெளியே உட்காந்துட்டு, நாங்கள் ஜாதிய சமுதாயத்தை உருவாக்கம் பேசிகிட்டு இருக்கிறான். அதாவது சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்னா நீ முதல்ல ஜாதியை மண்ணிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போட வெளியே. இங்கே பூரா அழுக்க வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? இன்னும் பாருங்கள் மக்களே, செம்ம கேடி திருமாவளவன். பிளான்லாம் பண்ணுவாராம், அரெஸ்ட் ஆக மாட்டாராம், எல்லாத்தையும் மற்றவங்க பண்ண வச்சுட்டு மற்ற அரெஸ்ட் ஆகலாம் பசிச்சுன்னு போகிறான். ஓகே ஓகே கோ கோ அப்படின்ட்டு திரும்ப அங்கே போய் நிற்பார் எலெக்ஷனில் போயிட்டு. எவ்வளோ பெரிய வீரராக இருக்கார் பார்த்தீங்களா? அந்த பசங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை அழிஞ்சு போனது எப்படி அழுதுருப்பானுங்க. கிட்டத்தட்ட மக்களே பெயில் கிடைப்பதற்கு 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, சில பேருக்கு 1 வருஷம்லாம் ஆயிருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு. கலவர வழக்கு சும்மா இல்லைல்ல. 1 வருஷ காலம் அவன் குடும்பம் எவ்வளோ அழுதுருக்கும், அவன் எவ்வளோ அழுதுருப்பான் உள்ளே. நம்பிதாங்க போனேன் எவ்வளோ பேசியிருப்பாங்க உள்ளே. இந்த அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே, எல்லா தப்புக்கும் தண்டனை கிடைத்தே தீரும். இந்த கலவரத்தில் ஈடுபட்ட திருமாவளவனுக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு தண்டனை மிக பெருசாக கொடுப்பாங்க சமூகத்து மக்களேன்றதை ரொம்ப சொல்ல தெரியுது மக்களே. இதில் பாருங்கள், இதுவரையில் செல்வி இன்னும் விசாரணை கூட கூப்பிடப்படவே இல்லை. ஏன்னா விசிகேவுடைய சப்போர்ட்டில் இருந்துகிட்ருக்கா. பார்த்துக்கோங்க, கலவரம் பண்ணுறதுக்கு தூண்டியவர்கள்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. கலவரத்தில் போய் ஈடுபட்டவங்க மட்டும் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காங்கனால் இந்த தண்டனை யார் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதை அந்த கலவரத்தில் ஈடுபட்ட அந்த சின்ன சின்ன பசங்களுடைய பெற்றோர்களும் சுற்றி உள்ள நண்பர்களும் இல்லை உறவினர்களும் தான் பாடத்தை புகட்ட வேண்டும் இவங்களுக்கெல்லாம். திருமாவளவன், திராவிடமணி, அந்த 6 மாவட்ட செயலாளர்களே ப்ளஸ் செல்வி, இவங்களுக்கெல்லாம் இதுவரையில் தண்டனை கிடைக்காமல் ஜாலியாக சுற்றிருக்கிறாங்க. இந்த ஜாலி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற, இதுக்கு மேல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எல்லாத்தையும் சிதம்பரம் மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்கே விசிகே நின்னாலும் அந்த இடத்துல மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கண்கூடாக தெரியுது மக்களே. என்ன ஒரு கேள்வினால், இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து திமுக கூட்டணி வேணுமா? எப்படியுமே பிஜேபி சேர்த்துக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே சான்ஸே இல்லை. அவனுக்கு கவுண்டர் ஓட்டு ரொம்ப முக்கியம். இவரை சேர்த்தா கவுண்டர் ஓட்டு மொத்தமும் போயிடும்னு தெரியும், சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஏன் டிஎம்கே சேர்த்துக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அது சேர்த்துக்குச்சுன்னா டிஎம்கேவையும் தப்பாக தான் பேசுவாங்க மக்கள் அப்படிங்கிறதுல நோ சேஞ்ச், மாற்று கருத்து கிடையாது. நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை மக்களே, விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் அனாதை ஆக வேண்டும். ஒரு அரசியல் அனாதையாகி தனியாக போட்டு நின்று பாருங்கள். அப்பொழுது மக்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.